எங்க பார்த்தாலும் லவ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பிரேக்கப். ஏன் எல்லாரோட வாழ்க்கையிலும் லவ் தான் மெயின் பிரச்சனையா இருக்கு? இல்ல நம்ம தான் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமா? ஏன்னா a generation ago it was just a friendship, crush, relationship or a breakup. ஆனா இப்போ டாக்கிங் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகி சிச்சுவேஷன்ஷிப்ல ஸ்டக் ஆகி சாஃப்ட் லான்ச் பண்ணி ஹார்ட் லான்ச் பண்றதுக்குள்ள சாஃப்ட் பிளாக், கோஸ்டிங், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங், ஜாம்பிங், பாக்கெட்டிங், ஆர்பிட்டிங்னு 1000 டேர்ம்ஸ் இருக்கு. But beneath all these fancy terms, the real question is, why do we all suffer when it comes to love? We don't suffer because love is hard. We suffer because we expect the other person to heal our quiet loneliness. நம்ம மனசுல ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த பர்சனும் அதே மாதிரி இருக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா ரியலா அந்த பர்சன் யாரு நம்ம பார்க்க மறந்துடுறோம். நம்மள யாருக்குமே பிடிக்காதோ, நம்ம ரொம்ப அன்லவபிளோ அப்படின்னு யோசிக்கிறது இங்க பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட 1000 குறைகளை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது தான். உண்மையை சொல்லணும்னா நம்ம பிடிச்சவங்க கிட்ட கூட நம்ம யாருமே நம்ம வீக் சைட காட்ட தயாராவே இல்ல. வல்னரபிளா இருக்கிறதுனா நமக்கு அவ்வளவு பயம். அல்ட்ரா வைஸா பேசுவோம், மாசா ஃபிளெக்ஸ் பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள எங்க என்னோட ரியல் ஃபேஸ காட்டினா என்ன தூக்கி போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் கோஸ்டிங், பெஞ்சிங்னு எல்லாத்துக்கும் புதுசு புதுசா பேர் வச்சு எஸ்கேப் அவுட் பண்றோம். இன்னொரு பர்சன் மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்மளோட மெஸ்ஸி சைடு அக்செப்ட் பண்றது தான் ரியல் கரேஜ்.